ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக தரிசனம் செய்து வருகின்றோம். அவ்வாறு தரிசனம் செய்யும் பொழுது பஞ்ச நாராயண கஷேத்திரம் என்கின்ற திருத்தலங்களை ஒவ்வொன்றாக தரிசனம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த பஞ்ச நாராயண கஷேத்திரம் என்பதை பகவத் ராமானுஜர் நிர்மாணம் செய்து புனருத்தாரணம் செய்து நமக்கு அளித்திருக்கின்றார். ஹொய்சள மன்னன் பிட்டிதேவன் என்பவனது மகள் தனது நிலை குலைந்து இருந்த பொழுது பகவத் ராமானுஜர் அவரது நிலையினை சரி செய்து கொடுத்தார் என்றும், அதன்பால் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அந்த ஹொய்சள மன்னன் பிட்டிதேவன் என்பவன் தன்னை விஷ்ணுவர்தனன் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டு வைணவத்தினை தழுவினார் என்றும், அவன் பகவத் ராமானுஜரின் ஆக்ஞைக்கு இணங்க இந்த திருக்கோயில்களை எல்லாம் புனருத்தாரணம் செய்து வருகின்றார் என்றும் புராணங்கள் வரலாறுகள் கூறுகின்றன. மைசூரு அருகே உள்ள தலக்காடு தலவனபுரா என்றும் சம்ஸ்கிருதத்தில் கஜாரண்யா என்றும் அழைக்கப்படுகின்ற தலக்காட்டில் உள்ள திருக்கோயிலை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் நாம் காண இருக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது 4ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை கங்கர்களின் தலைநகரமாய் இருந்தது. கங்கர்களுக்கு பிறகு சோழர்கள், ஹொய்சாளர்கள், விஜயநகர மற்றும் மைசூர் உடையார்கள் ஆகியோர் ஆட்சி செய்தார்கள். இந்த கோயில் ஒரு காலத்தில் முற்றிலும் மணல் திட்டுகளால் மூடப்பட்டு கிபி 1911 தோண்டப்பட்டது. இந்த கோயில் தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை உள்ளது. அது பற்றி பின்னர் தெரிவிக்கின்றேன். இந்த திருக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ கீர்த்தி நாராயணா என்றும் தாயார் சுந்தரவல்லி என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். கோயில் துவார மண்டபம் மற்றும் பலிபீடத்துடன் கிழக்கு நோக்கி உள்ளது. தாயார் சுந்தரவல்லி துவார மண்டபத்தில் உள்ளார். இந்த அமைப்பு இல்லாமல் ராஜகோபுரத்தின் தளமாக இருந்திருக்கலாம். மூலவர் சுமார் 8 அடி உயரத்தில் மேற்கரங்களில் உயரத்தில் சங்கு மற்றும் சக்கரத்தினை ஏந்தியபடி தாமரை பீடத்தில் சமபங்க தோரணையில் நிற்கின்றார். உற்சவர் அல்லது ஊர்வல தெய்வமான விஷ்ணு தேவி மற்றும் ஸ்ரீதேவியும் முன் உள்ளார்கள். பிரதான சன்னதி ஹொய்சள திராவிட பாணியில் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. கருவறை 3 நுழைவாய்களை கொண்ட ஒரு மண்டபம் ஜகதியுடன் கூடிய பெரிய பீடத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது. திட்டத்தில் ஒரு நட்சத்திர கர்ப்பகம் உள்ளது. மண்டபம் அல்லது நவரங்க விசாலமானது. திரும்பிய தூண்கள் மற்றும் உச்சவரம்பு கிரீப்பர்கள், சுருள்கள், தாமரைகள் மற்றும் பிற மலர் வடிவமைப்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தூண்கள் அர்த்த மண்டப தூண்களில் ராமானுஜர், நம்மாழ்வார், வேதாந்த தேசிகர், உக்ர நரசிம்மர் ஆகியோரின் திருவுருவங்கள் உள்ளன. இந்த வரலாறு மற்றும் கல்வெட்டுகளை பற்றி பார்க்குமேயானால், இக்கோயில் டிசம்பர் 7, 1117 ஹொய்சள மன்னன் விஷ்ணுவர்தனால் சோழர்களை வென்றதன் நினைவாக கட்டப்பட்டது, பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இந்த வெற்றிக்கு பிறகு தலைக்காடு கொண்டா என்ற பட்டம் பெறப்பட்டது அவருக்கு. வெற்றிக்கு பின்னால் ஸ்ரீ ராமானுஜரே இருந்தார் என்றும் சொல்லப்பட்டது. சோழாவின் ஆட்சியின் போது மாற்றப்பட்ட ராஜராஜபுரத்திலிருந்து தலக்காடு என்ற பெயர் மாற்றப்பட்டது. கன்னட கல்வெட்டுகளில் இருந்து தலக்காடு சோழ மன்னர்களின் தலைவர்களான அதியமான், நரசிம்மவர்மன் மற்றும் திகுலத்தமன் ஆகியோரால் பாதுகாக்கப்பட்டது என்றும், போரில் அதியமானை விஷ்ணுவர்தனாவின் தலைவன் வீரகங்கன் சரணடை செய்தான் என்றும், அதை ஒட்டி அதியமான்களை வெற்றி பெற்ற பிறகு தலைக்கோட்டை கைப்பற்றலாம் என்றும் பதிலளித்தார். போரில் சோழர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதியமான் கொல்லப்பட்டார். வெற்றியின் மூலம் வீரகங்கன் திகுலத்தை, கன்னடத்தில் சோழர்கள் வென்ற வீரகங்கன் என்ற பட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கல்வெட்டுகளின்படி இந்த இடம் தலக்காடு என்று அழைக்கப்பட்டது. வெற்றியின் நினைவாக விஷ்ணுவர்தன் தனது தலைநகரான வேலாப்பூர், அதாவது பேலூரில் உள்ள கேசவ பெருமாள் கோயிலை கட்டினார். அது இப்போது விஜயநாராயண கோயில் என்று அழைக்கப்பட்டது. சோழகால தமிழ் கல்வெட்டுகளும் பீடத்திலும் திரும்பிய தூண்களிலும் காணப்படுகின்றன. கோயில்கள் அதிஷ்டானத்தின் பின்புறத்தில் உள்ள தமிழ் கல்வெட்டு தீபம் ஏற்றிய கொடையையும் இந்த கீர்த்திநாராயண கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடைகளையும் பதிவு செய்கின்றது. 2002 மழையினால் கருவறை விமானம் இடிந்து விழுந்து மொத்த கருவறையும் பிரித்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மீண்டும் கட்டப்பட்டது. உள்ளூர் புராணத்தின்படி 17ஆம் நூற்றாண்டில் மைசூர் மன்னர் ராஜ உடையார் திருமலை ராஜாவை ஸ்ரீரங்கப்பட்டினத்தின் பராமரிப்பாளராக ரங்கராயராகவும் அழைத்தார். அவரது கணவர் தலைக்காடு சென்றபோது அவரது 2வது மனைவி அலமேலு அம்மா பொறுப்பேற்றார். அவரிடம் நிறைய காய்கள் இருந்தன. அவளது கணவனுக்கு தீராத நோய் தொற்றிய போது அவள் தலைக்காடு நோக்கி சென்றாள். அவள் தலைக்காடு சென்றபோது அலமேலம்மாவின் நகைகளை கொள்ளையடிக்க மைசூர் மன்னர் தனது படை வீரர்களை அனுப்பினாராம்.
ராஜவுடையார் படைக்கு பயந்து நகைகளை அனைத்தையும் காவேரி ஆற்றில் வீசிவிட்டு ஆற்றில் அந்த அலமேலம்மாள் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டாள். குறிக்கும் முன் அவள் ஒரு சாபம் கொடுத்தாளாம். அதாவது இந்த வம்சம் இல்லாமல் அலமேலம்மாவின் சாபத்தை நிரூபிக்க முழு தலக்காடு மணல் திட்டுகளின் கீழ் மூழ்கியதாம். மேலும் 1911 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தோண்டப்பட்ட போது ஆற்றில் போக்கினால் மைசூர் இந்த தலக்காடு மேலே எழும்பப்பட்டது. மைசூர் மன்னர்களின் 20ஆம் நூற்றாண்டு வரை குழந்தைகள் இல்லையாம். தற்போதும் அரசருக்கு சமீப வருடங்களில் ஒரு குழந்தையே இருந்தது என்றது தெரிய வருகின்றது. இந்த தலக்காடு தற்போது சற்று மணல் வெளியிலிருந்து அப்பாற்படுத்தப்பட்டு நமக்கு காட்சி அளிக்கின்றது. இந்த கோயில் நேரங்கள் காலை 8 மணி முதல் மாலை 6:30 மணி வரை திறந்திருக்கும். தலக்காடு டி நரசீபுராவில் இருந்து 29 கிலோமீட்டர் தொலைவிலும், மைசூரில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவிலும், பெங்களூரில் இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. டி நரசீபுரா மற்றும் மைசூரில் இருந்து அரசு பேருந்துகள் இங்கே வந்து செல்கின்றன. வாருங்கள் நண்பர்களே, இந்த திருக்கோயிலை தாங்களும் கண்டு தரிசனம் செய்யுங்கள். அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள். நன்றி, வணக்கம்.
அன்பு நண்பர்களே, இதுவரை திருக்கோயிலை தரிசனம் செய்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை காண விழைகின்றேன். நன்றி, வணக்கம்.